வாழ்க்கையில் யாரையும் நம்ம அணுகி வாழவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம பேசாமல் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். யாரும் இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நம்ம பேசாமல் நம்ம வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு கை கால்லாம் வலிக்குதே, இந்த வேலையை செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம வேலையை நம்ம கடவுளை நினச்சி இறங்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோவும் வராது. நம்ம பேசாமல் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். பாருங்கள், மீன் தொட்டி கழுவாமல் கிடந்துச்சு. இந்த மீன் தொட்டி இன்றைக்கி கழுவி வச்சுருவோம், அப்புறமா கடைக்கு டெய்லர் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக கழுவிக்கிட்டு இருக்கேன். பூரா அழுக்காக இருந்தது. ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா கழுவி அழகாக இருக்கு. இந்த மீன் இருக்குது பாருங்கள், அந்த மீன் அநியாயங்க. ஒரு மீனை கூட உயிரோடு விடலை. எல்லாத்தையும் கடிச்சு தும்சம் பண்ணிடுது. அதனால் நீ ஒத்தையாவே கடைன்னு விட்டாச்சு. மனுஷங்க தான் அடிச்சுட்டு சாகுறாங்கன்னா எல்லா உயிரினங்களுமே அடிச்சுக்கிட்டு தான் சாகுதுங்க. நம்ம வேலை காலையில் எழுந்திரிச்சோமா கட 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 கடன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நைட்டு தூங்க வரைக்கும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது யாருக்குமே கிடைக்காது அந்த சந்தோஷம்.